100 மாணவர்கள் உள்ள ஒரு விடுதியில் அனைவருக்கும் தினமும் காலை உணவாக ஒரே மாதிரியான ரொட்டி மற்றும் வெண்ணெய் பரிமாறப்பட்டது. 80 மாணவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் முணுமுணுப்பவர்களாகவும் ஒரே உணவில் சோர்வடைந்து விட்டதாகவும் காணப்பட்டனர். அவர்களுக்கு பல்வேறு வகைகள் புதியது என்று ஏங்கினார்கள். ஆனால் 20 மாணவர்களுக்கு ரொட்டி மற்றும் வெண்ணெய் பிடித்திருந்தது. புகார் செய்யவில்லை. 80 மாணவர்கள் விடுதி மேற்பார்வையாளரிடம் மாற்றம் கோரி புகார் அளித்தனர். ஆனால் ரொட்டி மற்றும் வெண்ணெய் பிடித்த 20 பேர் அமைதியாக இருந்தனர். மேற்பார்வையாளர் அவர்களை வாக்களிக்க அனுமதிக்க முடிவு செய்தார். அவர் உணவு விருப்பங்களின் விளக்கப்படத்தை காட்டி, அதிக வாக்குகள் உள்ள உணவு வழங்கப்படும் என்று கூறினார். வாக்கு எண்ணிக்கை: ரொட்டி வெண்ணெய்க்கு 20, நூடுல்ஸுக்கு 18, முட்டை டோஸ்டுக்கு 16 மற்றும் பல. ரொட்டி மற்றும் வெண்ணெய் பெரும்பான்மையால் வென்றது. ஏன்? வாக்குகள் பதிவான போது ரொட்டி மற்றும் வெண்ணெய் மீண்டும் முழு விடுதிக்கும் பரிமாறப்பட்டது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், 80% மக்கள் தங்கள் சொந்த விருப்பங்களால் பிரிக்கப்பட்டிருக்கும் வரை மீதமுள்ள 20% மக்கள் அவர்களை தொடர்ந்து ஆளுவார்கள்.